ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு PriyaRaman's கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொத்தவரங்காய் கிரேவி. இது ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க. கொத்தவரங்காய் பிடிக்காதவங்க இந்த மாதிரி கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க இதை எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். கொத்தவரங்காய் கிரேவிக்கு 1/2 kg கொத்தவரங்காயை எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிச்சிருங்க. எடுத்துட்டு இப்போ 2-3 இந்த கொத்தவரங்காயை உடச்சி எடுத்துக்கிடுவோம். நான் ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது 2.5 கப் வந்திருக்கு. இப்போ ஒரு கப்பில் 3/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்குன தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு அரை ஆனியனை எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிடலாம். இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகும் சேர்த்துடலாம். ஒரு ஆனியனை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா 2.5 கப் கொத்தவரங்காயை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட் நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த எண்ணெயிலேயும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும், வேகட்டும். க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வதங்கி வந்திருக்கு, வெந்திருக்கு காய் இப்போ இதில் ஒரு எலும்பிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துட்டு அதை நல்லா கரைச்சி தண்ணியை மட்டும் எடுத்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், புளி தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இதில் நம்ம மசாலா சேர்த்துடலாம். நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மசாலாவே சேர்த்துக்கிறேன். நார்மலாக நம்ம புளி குழம்புக்கு அரைச்சி வச்சுருப்போம், அந்த மசாலாவே சேர்த்துக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதுலேயும் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி அதையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால. சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ இது நல்லா மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் ஆகும். க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு சூப்பராக வற்றி வந்திருக்கு. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், அவ்வளோ சூப்பராக வந்துச்சு. நம்மளோட கொத்தவரங்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.